முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, சாழுதம் மருதம் தம், இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், இன்னும் வரும் எந்தன் கதை. வாங்க மக்களே, மாடி வீட்டுக்கு போறோம். இப்ப ஹாப்பி பர்த்டே சஹானா பேபி டால். ரியல் போட்டு ரியல் கடல் பின்னாடி இருக்கு. இந்த சீக்வன்ஸ்க்காக தான் வந்து ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே. ஏன்னா கிருஷ்ணா மாமா அப்படின்னு வந்து என்னோட அண்ணன் கேரக்டர் கிருஷ்ணா இருக்காங்க. சோ கிருஷ்ணானா அவ்வளவு உயிரொலிக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் அவங்கதான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா இன்டர்வியூல இருக்காங்க, வருவாங்க. வெயிட் ரிடக்ஷனுக்கு அப்புறமா தான் நான் போய் ட்ரை பண்ணேன். ஸோ ஒருத்தவங்க வந்து அம்மா கேரக்டர் பண்றியா அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளோ வயசு குழந்தை அப்படின்னா, உங்க பசங்க வந்து லவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. சுருன்னு ஏறிச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எல்லா சீரியல் ஆர்டிஸ்டுமே வந்து பெரிய பணக்காரங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க வாங்குறது அப்படியே தெரு தெருவா போய் அலைவேன். கோடம்பாக்கம் வந்து சாலிகிராமம் சைடு எல்லாம் ஆடிஷனா போவேன். ஹீரோயின் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க. நிறைய படம் வந்து நான் ஹீரோயினா பண்ணிருக்கேன். ஆனா வந்து இப்போ இந்த கேட்டை பார்க்கும் போதே தெரியுது இது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேட்டையும் நீங்க வந்து சும்மா நார்மலா இப்ப எங்க வீட்டுல ஒரு அட்டைப்பட்டி வச்சு விட்டுருவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாம இதையும் ஒரு கலை இதுவா பண்ணிருக்கீங்க. ஆமா, எனக்கு எது எடுத்தாலும் வந்து அதுல கண்டிப்பா கொஞ்சம் அழகு வேணும் அப்படின்னு நினைப்பேன். சரி இது கேட்டு தானே, எது வேணா வச்சு இங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டேன். ஏன்னா இப்ப யாராச்சும் வராங்க அப்படின்னா என்னது இங்க அட்டை டப்பா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும்ல. இப்ப இதுனா அழகா இருக்கு, பார்க்கவே இல்ல. ஒரு அழகா அதுக்கு ஒரு செடி மாட்டி விட்டு அந்த மாதிரி. சோ இப்ப இந்த கேட்டை ஓபன் பண்ணிடலாமா? வித் யுவர் பர்மிஷன். இப்போ ஓபன் பண்ணியாச்சு. ஓகே, அப்படியே மேல போலாம். வாங்க மக்களே, மாடி வீட்டுக்கு போறோம் இப்ப. ஸோ இப்படி ஏறுற வழியிலே வந்து ஃபர்ஸ்ட் நாங்க பாக்குறது என்னன்னா வந்து இந்த போட்டோ. ஸோ இந்த போட்டோ வந்து கல்யாண நாள் அன்னைக்கு எடுத்ததுன்னு பார்க்கும்போது தெரியுது. ஸோ அந்த டே பத்தி சொல்லுங்க. அந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். உண்மையாவே சொல்லணும்னா, நான் வந்து என்னோட வெட்டிங் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற வந்து ஒரு அந்த சாரியோ அந்த ஜுவல்லரி அதெல்லாமே வந்து நான் வந்து ஆல்ரெடி மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆனதுதான். ஸோ கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எல்லாமே ஜுவல்லரி எல்லாமே அமைஞ்சிச்சு. அதே மாதிரி என்னோட கல்யாணம் வந்து ரொம்ப அழகா ஒரு கோயில்ல நடந்தது. அந்த கோயில் வந்து பீச் கிட்ட. ஓகே, பீச் அதாவது பீச் ஒட்டின மாதிரியே இருக்கும் கோயில். இந்த கோயில் நம்ம பெசன் நகர்ல தான் அறுபடை வீடு அந்த முருகன் டெம்பிள் இருக்குல்ல, அதுதான். சோ ரொம்ப அழகா இருந்தது அந்த கோயில். ஆக்சுவலா எனக்கு வந்து சென்ட்ரா அந்த கோயிலோட இதுல வந்து நாங்க ட்ரை பண்ணோம், ஆனா எனக்கு கிடைக்கல புக் பண்ணும்போது. ஆனா எனக்கு என்னோட லக் என்னன்னு தெரியல, மேரேஜ்க்கு முன்னாடி நாள் வந்து அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி அந்த சென்ட்ரா புக் பண்ணியிருந்தவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, எடுத்துக்கிறீங்களா அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டோம். சோ அங்க ஃபுல்லா வாழை இலையில தான் டெக்கரேஷன் இருக்கும் பின்னாடி. ரொம்ப அழகா இருந்தது அந்த கல்யாணம். ஆனா இந்த போட்டோ எடுக்கும்போது வந்து பயங்கர பசி. ஏன்னா நம்மளுக்கு லாஸ்டா தானே சாப்பாடு போடுவாங்க, அதனால பசி சீக்கிரம் சாப்பாடு போடுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பேர் கண்ணுலயும் அந்த பசி லைட்டா தெரியுது. ஏன்னா நம்ம விடிய நடுராத்திரில இருந்து மேக்கப் போட்டிருக்கோமா. சோ விடிய காலையில இருந்து காலைல 10 மணி 11 மணிக்கு வரைக்கும் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்களா. பயங்கர பசியில இருந்து நான் சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி. இந்த போட்டோ வந்து ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணது. எப்போனா என்னோட ரிசப்ஷனுக்கு, என்னோட கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் 1 மாசம் டைம் டிஃபரன்ஸ் இருந்தது. 1 மாசம்? ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் 1 மந்த் கழிச்சு தான் எனக்கு ரிசப்ஷன் ஆச்சு. ஸோ ரிசப்ஷன்ல எனக்கு என்னோட மேரேஜ் போட்டோவை அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. இது பார்க்கும்போது எவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சு. சடனா இவ்வளவு பெரிய போட்டோ வந்து நானே பண்ணல. பரவாயில்ல, வீட்டுல மாட்டுறதுக்கு ஒரு பெரிய போட்டோவா பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி பாஸ். ஓகே, நம்ம இப்ப மேல இருக்க ரூமுக்கு போலாம். அண்ட் அங்கேயும் நிறைய மெமரி இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். மேல வந்து ஒரு ரூம் பார்க்க முடியுது. அண்ட் இங்க வந்து பால்கனி. இது வந்து உங்க இந்த மழை எல்லாம் பெய்யுதுன்னா ஜிவிஎம் படத்துல ஒரு எஃபெக்ட்ஸ் மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் உட்காந்து காஃபி குடிக்கிறது. அதெல்லாம் ஆசைதான், ஆனா கனவு மட்டும்தான். ஐயோ, இங்க நடந்திருக்கா அந்த மாதிரி மொமெண்ட்? இங்க நடந்தது இல்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த பெட்ரூம்குள்ள என்ட்ரி ஆகும் போதே மேல பார்க்க முடியுது உங்களோட ஒரு போட்டோ. ஹாப்பி பர்த்டே சஹானா பேபி டால். அது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தது. ஓகே, அவ பேர் அம்பிகா. ஷீ இஸ் நோ மோர். ஓ சாரி. இப்போ நம்ம டே உள்ள போய் பாத்துறலாமா?
இந்த ரூம்ல வந்து நிறைய போட்டோ மெமரிஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க கல்யாண போட்டோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு போட்ல அப்படியே ஆன் ஸ்பாட்ல எடுத்த மாதிரி இருக்கு. சோ அந்த ஆமா. மெமரி பத்தி. ஆமா. அது வந்து பார்க்க வந்து அந்த போட்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியலா வச்ச மாதிரி இருக்கும். ஆனா அது ரியல் போட்டு, ரியல் கடல் பின்னாடி இருக்கு. ஓகே. அந்த பீச் பக்கத்திலேயே ஆமா, கோயில்ல ஆமா. கல்யாணம் சொன்னேன்ல. சோ கல்யாணம் முடிஞ்ச கையோட போய் போட்டோ. ஆமா, போட்டோஸ் எடுத்தோம் அங்கே. இது வந்து யாராவது கிஃப்ட் பண்ணாங்களா இல்ல நீங்க பண்ணதா? இதுவும் கிஃப்ட் தான். எல்லாமே கிஃப்ட். உங்கள மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும். கல்யாணம் பண்ண முடிஞ்ச உடனே அவங்களே வந்து போட்டோ ஃப்ரேம் பண்ணி அது கொடுக்குறாங்க. டைம் எடுத்து ரிசப்ஷன் வச்சேன்ல. ஆ, சோ அதனால எல்லாரும் பிளான் பண்ணி போட்டோவா கொடுத்துட்டாங்க கல்யாண போட்டோஸ். என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு தெரியாம சரி ஓகே போட்டோ கொடுத்துருவோம் அப்படின்னு ஆமா. சொல்லி மெமரியா கொடுத்தாங்க. அண்ட் இன்னொரு போட்டோ அம்மா வந்து அந்த வாசிக்கிற மாதிரி இருக்கு. அது அவங்களோட பழைய போட்டோ. அந்த அவங்க சித்தார் ப்ளே பண்ணுவாங்கல்ல. சோ அப்ப எடுத்த போட்டோ. ஓகே. உங்களோட ஏதாவது போட்டோஸ் எங்களுக்கு தெரியாம இப்படி நாங்க ஷூட்டிங் வரணும் ஒளிச்சு வச்ச போட்டோ ஏதாவது இருக்கா? அப்படி இல்ல. அப்படி எதுவும் இல்லைல்ல? இல்ல. Okay, அப்படி இருந்தா அதையும் நாங்க தேடி கண்டுபிடிச்சிருவோம். இல்ல. இந்த இடம் வந்து மொட்டை மாடியா பால்கனியாவே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. ஆமா. இங்க ஒரு பால்கனி இருக்கு. இது என்ன பர்பஸ்க்காக இங்க நீங்க யூஸ் பண்ணுவீங்க? இது வந்து இங்க ஊஞ்சல் இருக்கு. இங்க Okay. செடி வச்சிருக்கோம். ஓ, இந்த செடியெல்லாம் எப்படி மேல ஆக்சுவலா மொட்டை மாடியாவே இதுதான் யூஸ் பண்றோம். ஏன்னா அதுக்கு மேல போகணும். ஆமா. அவ்வளோலாம் போகிறதுக்கு தெம்பு இருக்காது. அதனால இங்கேயே முடிச்சுக்குவோம். ஸோ உங்களோட கெரியர் பத்தி பேசி ஆகணும். இப்போ நீங்க நடிச்சிட்டு இருக்க சீரியல்ல வந்து உங்க கேரக்டரும் வந்து யூனிக்கான கேரக்டர், வாய் பேச முடியாது. அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனும் உங்களோட சீரியல்ல நடக்க போகுது. ஸோ ஹவு ஹாப்பி யூ ஆர்? இந்த சீக்வன்ஸ்க்காக தான் வந்து ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சீரியல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே. ஏன்னா இதுக்கப்புறம் தான் என்னோட ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆக போகுது. இவ்வளவு நாள் வந்து ஓகே ஒரு சிஸ்டர் கேரக்டர், ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங் அது மாதிரி இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி மூவ் ஆகும் ஸ்டோரி. ஸோ அதுக்கு நானுமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு இருக்க இந்த சீக்வன்ஸ் எல்லாம் மேரேஜ் சீக்வன்ஸ். நீங்க சொன்னீங்க ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்க மாதிரி இருக்கும்னு. பட் இந்த கேரக்டரே வந்து நிறைய பேருக்கு இதை சூஸ் பண்ணி நடிப்பாங்களான்னு கேட்டா ஒரு டேரிங்கா தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு இந்த கேரக்டர்? இது ஆக்சுவலா வந்து நான் என்னோட ஆஃப்டர் டெலிவரி வந்து ஒரு பிரேக்குக்கு அப்புறமா நான் வந்து ப்ராஜெக்ட் இது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1.5 years கிட்டத்தட்ட பிரேக். ஸோ ப்ரெக்னன்சி டைம்ல இருந்து குழந்தை பிறந்து ஒரு அந்த மாதிரி அந்த டைம் வரைக்குமே 1.5 years கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ திரும்ப புதுசா வர மாதிரி தான் இருந்தது எனக்கு. அப்போ வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணேன் நான். கெஸ்ட் ரோல் பண்ண ஒரு 3 days மட்டும் பண்ணேன் ஒரு ப்ராஜெக்ட்ல. ஸோ சேம் அதே டீம் தான் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் இந்த சிந்து பைரவி பண்ணாங்க. ஸோ அதுல நான் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவங்க இதுல ஒரு கேரக்டர் இருக்கு, ட்ரை பண்ணலாம், நம்ம ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஓகேனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணும்போதே ஓகே ஆயிட்டேன். அப்போ எனக்குமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஓகே ஒரு பிரேக்குக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும்போது கொஞ்சம் எனக்குமே ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஸ்கோப் இருக்கு, ஓகே நம்ம வந்து திரும்பவும் நம்மள புதுசா மக்களுக்கு காட்டலாம் அப்படின்ற மாதிரி. அந்த பிரேக்குக்கு அப்புறம் வரும்போது ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் அப்படின்றது. ஆமா. இப்போ நீங்க உங்க மீடியா கெரியர்னு பார்க்கும்போதே அந்த கிராஃப் வந்து பாக்குறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஓகே அவங்களுக்கு வந்து செம சேலரி வரும், செமையா இருக்கும். பட் உங்களுக்கு தான் உங்களோட சேலஞ்சஸ் தெரியும். அதுவும் ஆஃப்டர் பிரெக்னன்சி வரும்போது ரோல்ஸ் கூட சில டைம் இப்போ வெயிட் கெயின் பண்ணா ரோல்ஸ் மாத்தி கூட கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணி நிறையவே ஃபேஸ் பண்ணேன். அந்த மாதிரினா இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க வெயிட் ரிடக்ஷன் பத்தி கேட்கும் போதே நான் வந்து அந்த பெர்ஃபெக்டா நான் ஆனதுக்கு அப்புறமா தான் திரும்ப நான் போய் ஒரு வேலை ட்ரை பண்ணுவேன். ஸோ எனக்கு எது வேணுமோ அதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் அதுக்காக ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வெயிட் ரிடக்ஷனுக்கு அப்புறமா தான் நான் போய் ட்ரை பண்ணேன். ஸோ ஒருத்தவங்க வந்து அம்மா கேரக்டர் பண்றியா அப்படின்னு கேட்டாங்க. நான் நினைச்சேன் சரி ஓகே ஒருவேளை குழந்தை பிறந்ததுனால சின்ன குழந்தைக்கு அம்மாவா அப்படிலாம் கேட்குறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு சரி ஓகே சார் எவ்வளோ வயசு குழந்தை அப்படின்னா உங்க பசங்க வந்து லவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. சுருன்னு ஏறிச்சு. என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே நான் வந்து எல்லாமே என்னால பண்ண முடியும் அப்படின்றத காமிச்சிடணும் அப்படின்ட்டு நான் அதுக்கு வந்து ஸ்கிரீன் டெஸ்ட்ல வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஆனா நான் பண்ண மாட்டேன் இந்த ரோல் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் சொல்லிட்டேன். சோ நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டீங்க, ஆனா அந்த ரோல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். நம்ம ஃபீல்டுக்குள்ள வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுனாலே வந்து எனக்கு என்னமோ ரொம்ப வயசு ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா நிறைய பேர் வந்து என்னோட ரொம்ப பெரியவங்களே வந்து கல்யாணம் ஆகாம இருக்காங்க. சோ அதனால இவங்களுக்கு வந்து தெரியல எனக்கு ரொம்ப வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ அது நினைச்சுப்பாங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி அது குழந்தை இருக்கா ஓகே அப்ப இனிமே மதர் கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுலதான் நீங்க ஒரு சேலஞ்சா எடுத்து நான் குறைச்சு காட்டுறேன். மக்களுக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு குழப்பம் எப்போதுமே இருக்கும், இந்த சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளவு சம்பாதிப்பாங்க, ஒரு நாளைக்கு 1 லட்சம் வாங்குவாங்களா? ஏன்னா உங்களை சீரியல்ல பார்க்கும்போது எல்லாருமே காஸ்டியூம் சூப்பரா போடுவீங்க, ஜுவல்ஸ் எல்லாம் போடுவீங்க. ஸோ உங்க எல்லாருமே வந்து
எல்லாருமே அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், இவங்க பணக்காரங்களா இல்லையா, நம்பலாமா நம்ப கூடாது. ஸோ ஒரு சீரியல் ஆர்டிஸ்டோட லைஃப் எப்படி இருக்கும்? அதுவுமே வந்து நம்ம கேரக்டர் அந்த இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஆனா எல்லா சீரியல் ஆர்டிஸ்டுமே வந்து பெரிய பணக்காரங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க வாங்குறது அப்படியே செலவு பண்ணி ஆகணும், காஸ்டியூம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. இப்போ மூவிஸ் அப்படின்னா அவங்க காஸ்டியூம்ஸ், ஜுவல்லரிஸ் எல்லாமே அவங்க தந்துருவாங்க. ஸோ நம்ம அதை பத்தி கவலையில், நம்மளுக்கு வர பேமெண்ட் நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆனா இங்க எப்படின்னா நம்ம தான் காஸ்டியூம், மேக்கப், அதாவது இந்த அக்சசரிஸ் எல்லாமே நம்ம தான் வந்து ரெடி பண்ணணும். ஓ அப்படியா? ஆமா, அப்ப நம்ம வாங்குறது நமக்கான ஷாப்பிங்க்கு கண்டிப்பா பாதிக்கு பாதி போயிடும். ஆமா. சோ அப்புறம் மேக்கப் எல்லாமே போயிடும் அப்படியே. சோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக நம்ம கேரக்டர் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, நம்ம கேரக்டர் வந்து அவங்களுக்கு நம்ம கேரக்டர்னால நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்ற போது கொலாபரேஷன் வரும். சோ அப்போ வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும், அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரொஃபஷன்ல இருக்க அதே ஸ்ட்ரகிள் தான். நம்ம அடுத்தடுத்த கட்டம் போகும்போது தான் அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வரும். அண்ட் நீங்க வந்து இத்தனை வருஷம் நீங்க கெரியர்ல சன் டிவில ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்போ விஜய் டிவில ஒர்க் பண்றீங்க. ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த ஒரு ரோல் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரோல் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க ரோல் அந்த மாதிரி? நான் வந்து பாசிட்டிவ் லீடு, ஒரு ஹீரோயினா எனக்கு பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப வருஷமாவே அதுதான் எனக்கு ஆசை, கனவு. ஆனா அது எனக்கு இப்போ வரைக்குமே நிறைவேறல. அது மேபி நான் வந்து சீரியல்ல வரும்போது என்னை வந்து சிஸ்டர் ரோல்ல போட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்துமே. ரொம்ப என்ட்ரி. ஆமா, அப்போவுமே வந்து என்கிட்ட வந்து லீடு, ஃபீமேல் லீடு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கமிட் பண்ணாங்க. ஏன்னா நான் அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூவிஸ் மட்டும் தான் பண்ணுவேன், சீரியல்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி பண்ணதுனால அப்படியே தொடர்ந்து கேரக்டர் ரோல்ஸா வர ஆரம்பிச்சிருச்சு. பட் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீங்க லீடா பண்ணணும், பாசிட்டிவ் லீடா பண்ணணும் அப்படின்னு. மூவிஸ் இப்போ எப்படி, எந்த ஸ்டேஜ்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சு? மூவிஸ் வந்து நான் முன்னாடி எல்லாம் பயங்கரமா போய் அலைஞ்சு திரிஞ்சு தெருவா போய் அலைவேன். கோடம்பாக்கம், அந்த சாலிகிராமம் சைடு எல்லாம் ஆடிஷனா போவேன். இப்போ வந்து பெருசா நான் அந்த மாதிரி போறது இல்லை. ஏன்னா ஃபேமிலியிலக்குள்ள கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. ஸோ கெரியர் வந்து கொஞ்சம் ஹாஃபாக தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக என்ன மேரேஜ் பண்ணதுக்கு ரீசனே அதுதான். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மூவிஸ்குள்ளேயே இருக்கேன், எனக்கு வாய்ப்பு வரல, வீட்டில் இருக்கேன் அப்படின்னா பயங்கர டிப்ரெஷனில், பயங்கர ஸ்ட்ரெஸ்ல அப்படி ஆயிடுறேன்றதுனால தான் ஓகே நீ வந்து உன்னோட கெரியரை வந்து செகண்டரியா வை, ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஃபர்ஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி, அதே மாதிரி இப்போ ஆயிடுச்சு. என்னோட லைஃப், என்னோட கல்யாணம், என்னோட குழந்தைங்க, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்த வாய்ப்பை நான் பண்றேன், யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி நான் போய் இப்போ ஆடிஷனா போய் பண்றது அதெல்லாம் கிடையாது. அது உங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல பாத்துட்டீங்க. சோ அதான் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி லைஃப் அமையும். அந்த உங்க வீட்டுக்கு வரும்போதே தெரியுது ஹவு ஹாப்பி யூ ஆர். அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நம்ம பேசிட்டே இருக்கும்போது பிஹைண்ட்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி, செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒருத்தன் இருக்கான். இது வந்து பார்த்தா யூஸ் பண்ற மாதிரி இருக்கா, யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கான்னு எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. அதான் எடுத்த உடனே சொன்னீங்களா செட் ப்ராப்பர்ட்டின்னு, அப்படிதான் இருக்கு. யூஸ் பண்றதே கிடையாது. ஆனா இது உங்களோட தான். ஆமா, ஆனா யூஸ் பண்றது கிடையாது. மேடம் வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது இங்கதான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணி இது வச்சதா, இல்ல இடம தமிழ் வச்சிட்டீங்களா? இடம் அங்க இருந்துச்சு, சரி ஓகே இங்க செட் பண்ணிடலாம். பட் உங்க ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி ஹோம் ஒர்க். ஆமா, அப்படிதான் பண்ணுவேன் நான் எல்லாமே. அதுவுமே இப்போ எனக்கு எப்பயாச்சும் ஃபீல் ஆயிடுச்சு, ஓகே நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு, நான் மட்டும் தான் பண்றேன். இல்லைன்னா ரெகுலரா ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண முடியல. ஓகே, ஸோ நம்ம கீழே வந்து உட்காந்து உங்களோட ஃபேமிலி லைஃப் பத்தி பேசணும் எங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ அப்படியே நம்ம கீழே போயிட்டு சோஃபால உட்காந்து ஜாலியா பேசலாம் வாங்க. எஸ், நம்ம வீடுலாம் ஜாலியா சுத்தி பார்த்தாச்சு. வந்ததுல இருந்து பாப்பாவை பார்த்தோம் நாங்க. பாப்பா பிறந்து நீங்க வந்து வேலைக்கு போகும்போது முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து குழந்தை ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைய விட்டு பிரியறது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனா இங்க வந்து அவங்க இருக்கும்போது நீங்க வேலைக்கு போறீங்க. எப்படி இருந்துச்சு அந்த முதல் நாள் குழந்தைய விட்டு வேலைக்கு போகும்போது? கொஞ்சம் வேலைக்கு போகும்போது கஷ்டமா தான் இருந்தது. ஆனா என்னன்னா எங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜஸ்னா, மத்த வேலைகள்ல வந்து குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. ஆனா நாங்க வந்து குழந்தையும் கூட்டிட்டு போலாம்ல. சோ சம்டைம்ஸ் வந்து நான் ஷூட்டிங்க்கு கூட்டிட்டே போயிடுவேன். கூட்டிட்டே போய் நல்லா அங்க எல்லாரோடையும் விளையாடிட்டு அப்படிதான் இருப்பா ஜாலியா. சோ அதனால பெரிய இருக்காது. ஒரு நாள் கூட்டு போவோம், ஒரு நாள் கூட்டு போக மாட்டேன், அப்படி இருக்கும். பாப்பா வந்து அந்த குழந்தைக்கு வந்து இப்பதான் 2 வயசு ஆக போகுது. சோ ஷூட்டிங் ஸ்பாட்டோட இது அவங்களுக்கு தெரியாது. ஆப்வியஸ்லி ஏதோ வெளில போறேன்னு வச்சுப்பாங்க. ஆனா டிவில உங்களை பார்த்து அவங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் ரியாக்ட் பண்ணது அது ஞாபகம்? ஸ்டார்டிங்ல எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் தெரியவே இல்லை, நான் தான் அதுன்னே தெரியல. அப்புறமா போக போக தான் தெரிஞ்சது. ஏன்னா அவ்வளோ அவளுக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ஆன் ஸ்கிரீனுக்கும் நேர்ல பாக்கிறதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. சோ அவ குழந்தைன்றதால அந்த அளவுக்கு தெரியாது. அது என்ன வீட்டுல எப்பவுமே வேற மாதிரி பாத்திருக்காளா,
சோ அவங்க ஸ்கிரீன்ல வேற மாதிரி பார்க்கும்போது அது அவளுக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல, வேற யாரோ வேற யாரோ இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி. அப்புறம் இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுனால ஓரளவுக்கு இப்ப தெரியும் ஆமா அம்மாதான் அப்படின்னா இப்ப கண்டுபிடிக்கிறா. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி குழந்தை ஷூட்டிங் வரும்போது எல்லாரோடையும் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோ ஆர்டிஸ்டோட ஒரு ரேப்போ இருக்கும்போது அது ஆப்வியஸ்லி குழந்தைகிட்டயும் அது வெளிப்படும். உங்களோட ரேப்போ எப்படி இருக்கு? கோ ஆர்டிஸ்டோட ஷூட்டிங் மெமரிஸ் எப்படி இருக்கு? இல்ல ஒர்க்கு விட்டா வீடு அப்படியா? நான் வந்து பிஃபோர் மேரேஜ்லாம் அப்படிதான் இருந்தேன். கொஞ்சம் ஒரு மாதிரி சைலண்டா பெருசா யாரு கூடயும் வந்து மிங்கிள் ஆக மாட்டேன். இப்பயுமே வந்து டக்குன்னு என்னால மிங்கிள் ஆக முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு மிங்கிள் ஆகுறதுக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து இப்ப நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எல்லாருமே ஒரு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டோம். இப்ப என்கிட்ட கூட இருக்க மாட்டா அவ, மத்தவங்களோட இருப்பா. கிருஷ்ணா மாமா அப்படின்னு வந்து என்னோட அண்ணன் கேரக்டர் கிருஷ்ணா இருக்காங்க. சோ கிருஷ்ணானா அவ்வளவு உயிர் அவளுக்கு. இப்ப வீட்டுல கூட சம்டைம்ஸ் வந்து கிருஷ்ண மாமா வீட்டுக்கு போலாமா, கிருஷ்ண மாமா பாக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பா. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் அவங்கதான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா இன்டர்வியூல இருக்காங்க, வருவாங்க. கிருஷ்ணா மாமா பத்தி பேசுறேன்ல, அதுதான் இப்போ. கிருஷ்ணா மாமா பேசணும்னா அங்க ரியாக்ட் பண்ண அந்த அளவுக்கு கிருஷ்ணா மாமானு எப்படி இந்த இதுவே தெரியுது ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கெரியர் பார்க்கும்போது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரி எனக்கு ஹீரோயின் ரோல்னு சொல்லிட்டு சிஸ்டர் ரோல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த பிரேக்குக்கு அப்புறம் வரும்போது கூட உங்களுக்கு ஒரு சிஸ்டர் ரோல் கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டா நீங்க வந்து சிட்டில வளர்ந்த ஒரு மாடர்ன் கேர்ள், எல்லாமே மாடர்னா இருந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங்கே வந்து ட்ரெடிஷ்னலா அப்படி மாறுது. அந்த ரோல் அக்செப்ட் பண்ண ரீசன் என்ன? அந்த ரோல் அக்செப்ட் பண்ண ரீசன் என்னன்னா, அந்த ரோல் வந்து நல்ல ஸ்கோப் இருந்துச்சு. இதுவும் ஒரு லீடு மாதிரி தான் எனக்கு சொன்னாங்க ஸ்டோரி சொல்லும்போது. அதே மாதிரி எனக்கு வந்து விஜய் டிவில நான் வந்து ஒர்க் பண்ணியே ரொம்ப 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பிரேக் ஆயிடுச்சு எனக்கு ஆஃப்டர் மேரேஜ். அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரி வந்து எனக்கு வந்து இந்த மதர் கேரக்டர் அப்படிலாம் கூப்பிட்டு இருந்தாங்க இல்லையா. சோ ஒரு சிஸ்டர் ரோல், அதே மாதிரி ஊமர் ரோல், அப்புறம் பாசிட்டிவ் ரோல். எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தான் நான் பண்ணேன் விஜய் டிவில. நான் பண்ணது மேக்ஸிமமே நெகட்டிவ் தான். சோ எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆன ஒரு லுக் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பாசிட்டிவ் லீட் திரும்பவும் ட்ரை பண்ண முடியும். சோ அந்த பாசிட்டிவ் லீடுக்கான ஒரு முன்னாடி மாதிரி அடுத்த கட்டத்துக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி இருந்துச்சு எனக்கு. சோ அதனால தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இண்டஸ்ட்ரியில இந்த இத்தனை இயர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத ஃபேன் மொமெண்ட் அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சு போட்டோ எடுப்பாங்க அப்படின்னாலும் சில மொமெண்ட் வந்து உங்களுக்கு மறக்க முடியாம மெமரபிளா இருக்கும். அது என்ன? எனக்கு வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து வைத்தி. பயங்கரமான ஃபேன் அவரு. எப்போ என்னோட அழகு சீரியல்ல இருந்தே அவரு ஃபேனு. சோ அப்போல இருந்தே என்கிட்ட பேசுவாரு. அப்பப்போ வந்துருவாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்துருவாரு பாக்குறதுக்கு. அப்புறம் என்னோட மேரேஜ்க்கு வந்தாரு. என்னோட பர்த்டேக்கு வந்து அவர் நிறைய அன்னதானம் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்காரு. என்னோட பர்த்டே, என்னோட மேரேஜ் ஆன அன்னைக்கு. சோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எனக்கு பண்ணுவார். அந்த அந்த ஃபேன் வந்து எனக்கு என்னைக்கா இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. இப்போ வரைக்கும் கான்டாக்ட்ல தான் இருக்கும். இப்போ வரைக்கும் கான்டாக்ட். ஆனா இப்போ வரைக்கும் என்னோட டீம் வந்தது கூட வந்தாரு அவரு. ஆனா ஃபேனா தான் அவர் இருக்காரு. அவர் ஃபேனா தான் இருக்காரு. ஆனா வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவார். அந்த அளவுக்கு உங்களை. ஆமா. நீங்க வந்து ஒரு பாயிண்ட் சொல்லும்போது கெரியர்ல வந்து நான் முன்னாடி அவ்வளோ வேகமா போயிட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ எனக்கு ஃபேமிலி லைஃபும் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கெரியர் அப்படின்னு. இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன? அது எவ்வளவு டஃப்பான டிசிஷன் அது? இல்ல, எனக்கு இப்போ ஒரு நிறைய இடத்துல ஏமாற்றம் பார்த்து ஒரு மாதிரி வெறுப்பா. என்ன மாதிரி ஏமாற்றம்? ஹீரோயின் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க. நிறைய படம் வந்து நான் ஹீரோயினா பண்ணிருக்கேன். ஆனா வந்து இதெல்லாம் ரிலீஸ் ஆகாது. அப்புறம் வந்து சிலது பாதியிலேயே முடிஞ்சிரும், பாதியிலேயே எடுக்க மாட்டாங்க. சிலது ரிலீஸ் ஆகியும் வெளியே தெரியாத அளவுக்கு இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம பெருசாயிடுவோம், நம்ம வளர்ந்துருவோம், இந்த படம் சூப்பரா இருக்காது, சோ இதுல வந்து கண்டிப்பா பெருசாயிடுவோம் அப்படின்னு நினைச்சு ஏமாற்றம் பார்த்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமா ஒர்க் இல்லைன்னா வந்து ஒரு டிப்ரெஷன்ல போய் அந்த மாதிரி எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா மேரேஜ்க்கு வந்து டெசிஷன் எடுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து உயிரா நினைச்சு பண்றேன். இப்போ வரைக்குமே என்னோட உயிர் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன் ஆக்டிங். ஆனா இதுல வந்து நான் நினைச்சதை அடைய முடியலையேன்னு வந்து எனக்கு பயங்கர வருத்தம். இப்போ வரைக்குமே வந்து பயங்கரமா இருக்கும் வருத்தம். ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். நம்ம என்ன பண்ண முடியும்? இதுதான் செஞ்சாகணும் அப்படின்னும் போது நம்ம செஞ்சுதானே ஆகணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப்ல, உங்க கேரக்டர்ல நீங்க லைஃப பாக்குற விதத்துல எவ்வளவு மாறி இருக்கு? நான் வந்து ஒரு பொறுப்பான அம்மாவாயிட்டேன், பொறுப்பான பொண்ணாயிட்டேன். ரொம்பவே எல்லாத்துலயுமே வந்து பயங்கர பெர்ஃபெக்டா ஒரு கிளீனா வைக்கணும்,
குழந்தைக்கு வந்து இந்த டைமுக்கு இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து மைண்ட்ல ஒரு கால்குலேஷனோடயே ஆயிட்டேன். அந்த மாதிரி அவளுக்கு பார்த்து 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 பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயம். தண்ணி கூட இன்னைக்கு எவ்வளவு குடிச்சா அப்படின்ற மாதிரி. இப்ப பால் வந்து அவ குடிக்கிறவே மாட்டேங்கிறா சுத்தமா. சோ அதை எதுல எல்லாம் நான் ஆட் பண்ணி ஏதோ அந்த பாலோட சத்து வந்து எதுல கொடுக்கலாம் அப்படின்னு இவ்வளவு நானே வந்து ஒரு சயின்டிஸ்ட் லெவலுக்கு ஆயிட்டேன். டிவில வந்து அடிக்ஷன் ஆகாம, போன் அடிக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்து 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 பண்ணி இப்போ வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன். யாராவது குழந்தை இப்ப வந்து பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னா எனக்கு போன் பண்ணுங்க, கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன், அந்த நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கெரியர் பத்தி நம்ம பேசும்போது டேலண்ட் உங்களுக்கு அவ்வளோ நிறைய இருக்கு. பட் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்காங்க நம்ம இவ்வளோ டேலண்டடா இருக்கும், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல நம்ம தேடல அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிக்கிட்டீங்களா? எப்பவுமே யோசிச்சுட்டு தான் இருப்பேன். எப்பவுமே அது சம்டைம்ஸ் வந்து நான் இது வந்து என்ன எப்படி சொல்லலாம், நான் வந்து என்னை வந்து ரொம்ப பெருமையா பேசி நான் பேசல. என்ன நானே வந்து சமாதானப்படுத்திக்கிறதுக்காக நான் வந்து என்ன பெருசா நினைச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் பண்ற விஷயம். யாரு என்ன செலக்ட் பண்ணலையோ அவங்கதான் வந்து லாஸ், அவங்களுக்கு தான் லாஸ். கண்டிப்பா மீடியாவில வந்து நான் இல்லைன்றதுனால மீடியாவுக்கு தான் அது லாஸ் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவேன். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நம்மளோட மைண்ட் செட்டுக்கு அப்படிதான், அவ்வளவுதான், அப்படிதான் நான் நினைக்கிறேன். யாரு எப்படி வேணா கமெண்ட் பண்ணுங்க, நீ எல்லாம் பெரிய ஆளா, நீ உன் மூஞ்சி இப்படி இருக்கு, நீ வந்து ஹீரோயினா நடிக்கணுமா அப்படின்னு கமெண்ட் வரட்டும், பிரச்சனையே இல்ல. எனக்கு நான் தான் ஹீரோயின், எனக்கு தெரியும் என்னோட டேலண்ட், என்னோட அழகு எல்லாமே எனக்கு தெரியும், என்னோட டெடிகேஷன் எல்லாமே எனக்கு தெரியும். சோ எனக்கு வரலன்றது வருத்தம் இருக்கு. ஆனா அதுக்கு வந்து எனக்கு லாஸ் கிடையாது, அவங்க யூஸ் பண்ணிக்காதவங்களுக்கு தான் லாஸ். ஸோ அடுத்த கட்டம் உங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் சார்பா இந்த நேரத்துல சொல்லி ஆகணும். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் நான் இன்டர்வியூ ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருந்தேன், உங்களோட பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இப்ப விடவே மாட்டேன். முத்தமழை சாங் பாடம். முத்தமழை. முத்தமழை இங்க கொட்டி தீராதோ, சாடுதம் மருதம் தம், இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், இன்னும் வரும் எந்தன் கதை, எந்தன் கதை, இன்னும் வரும் எந்தன் கதை, எந்தன் கதை. வாவ், என்ன இப்படி பாடுறீங்க? நான் நீங்க ரியாக்ட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே உங்க வந்து நார்மலா பாடுவாங்க பார்த்தா பயங்கரமா பாடுறீங்க. இங்க இருக்க எல்லாருமே அப்படியே இந்த பாட்டுக்குள்ள முழுகிட்டோம். உண்மையை சொன்னீங்கன்னா நன்றி. சத்தியமா மம்மி ப்ராமிஸ், சூப்பரா பாடுறீங்க. நீங்க சிங்கிங்க்கு ட்ரை எல்லாம் பண்ணிருக்கீங்களா? இல்ல, நான் சின்ன வயசுல வந்து வீட்ல கிளாஸ் நடக்கும், அம்மா கிளாஸ் எடுப்பாங்க. சோ அப்ப வந்து எனக்கு கம்பல் பண்ணி உட்கார வைப்பாங்க. அப்ப கூட உட்கார மாட்டேன். ஆனா அவங்க கிளாஸ் நடக்கிறதுலே எனக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிடும், அது ஃபேமிலி பிளட்லயே இருக்கான்னு தெரியல. சோ வந்துருச்சு எனக்கு அப்பவே பாட்டு. அப்பவே சின்ன வயசுலயே வந்து கொஞ்சம் நல்லா தான் பாடுவேன். அப்பயே கிளாஸ் எடுப்பேன் நானே. நான் வந்து காலேஜ் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுப்பேன் ஒரு 6th 7th எல்லாம் படிக்கும் போது. சோ அப்படி அப்பவே தெரியும் ஓரளவுக்கு. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட், நீங்க அரேஞ்ச் மேரேஜ். ஸோ அப்போ அந்த இனிஷியல் டேஸ்ல சில டாபிக்ஸ்லாம் ரெண்டு பேரை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்கேஜ்மெண்ட் ஆகி கொஞ்ச நாள் பேசியிருப்பீங்க. அந்த டைம்ல வந்து உனக்கு என்ன யூனிக் டேலண்ட் அப்படின்னு கேட்கும்போது ஆக்டிங் தாண்டி சிங்கிங். ஸோ ஃபோன்ல இந்த பாட்டு பாடின மொமெண்ட் அப்படிலாம் எங்களுக்குள்ள வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கும் மேரேஜ்க்கும் ரொம்ப நாள் கிடையாது. ஏன்னா 1 வீக்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வீக் வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட்னா அடுத்த வீக் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பேசுறதுக்குலாம் எங்களுக்கு டைமே கிடையாது. இருந்தாலும் அதுக்கப்புறமா ஆஃப்டர் மேரேஜ் வந்து கொஞ்சம் நான் பாடிட்டே இருப்பேன் இந்த எஃப்எம் சாங்ஸ் எல்லாம் இது வரும்போது. அப்பதான் வந்து அவருக்கு தெரியும், ஓ நீங்க நல்லா பாடுவியா அப்படின்னு. அவங்களுக்காக ஏதாவது பாட்டு பாடி இருக்கீங்களா? அவருக்காக அப்படின்ட்டு எல்லாம் பாடினது இல்ல. அவருக்காக வேணா சும்மா ஒரு சின்ன பாட்டு ட்ரை பண்ண பாடலாமே. அபிஷேக் சார். பேச்செல்லாம் தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை, தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை, விழியில் விழும் தூசி தன்னை அவள் கெடுக்க நீ இங்கு இல்லை, மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கே இல்லை. எனக்கும் இப்படி பாடணும்னு ஆசைங்க, எனக்கு பிடிச்ச கேர்ள்ஸ்க்காகலாம். ஆனா எங்களுக்கு வர மாட்டேங்குது. நீங்க ரொம்ப அழகா அவருக்காக பாடியிருக்கீங்க. அண்ட் அவர் இந்த பாட்டு கேட்கும் போது அப்படின்னு ஆயிடுவாரு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. இவ்வளவு நல்லா பாடுறீங்க, பிளேபேக் சிங்கர் இந்த மாதிரி உங்களுக்கு ஆகணும்னு ஆசை இருக்கா? எனக்கு பெருசா ஆசை பிளேபேக் சிங்கர் மேலாம் இல்ல. பட் ஓகே வந்துச்சுன்னா பாடிடுவேன்.
இப்போ ஒரு மம்மிக்கு வந்து குழந்தை பிறக்குது ஒரு அப்படின்னா அப்பாவே கூட பாடுவாங்க, அம்மாவே பாடுவாங்க. சில டைம் அந்த பாட்டே கேட்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். பட் நீங்க வந்து உங்க பாப்பாக்கு தாலாட்டு பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பேன். குழந்தையா? ஆமா, பாடி 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 தான் தூங்க வைக்கணும். என்னென்ன பாட்டு அப்படி சும்மா? அவளுக்கு பாப்பா பாட்டு நிறைய பாடுற மாதிரி இருக்கும். இந்த சின்ன பாப்பா அந்த பாட்டு இருக்குல்ல, பழைய பாட்டு அது. அதுக்கப்புறம் அம்மா இங்கே வா பாடணும். ஓகே. இதெல்லாம் பாடினாதான் தூங்குவாளே அவ. சோ அந்த மாதிரி அங்கேயும் ஒரு டெய்லி ஒரு சிங்கிங் செஷன். பால் குடிக்கிறதுக்கு இதெல்லாம் பாடணும். ஓ. அப்புறம் சாப்பாடு ஊட்டுறதுக்கு பாடணும். வீட்டுல எல்லாமே நான் வீடியோஸாவே போட்டிருப்பேன் இதுல இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்க. மேடம் யோசிச்சிருப்பாங்க என்னடா நீயும் வந்து பாட்டு பாட்டு பாட்டுன்னு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் சானா. அண்ட் ஒரு அமேசிங்கான இன்டர்வியூ. உங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு வரும்போது தெரிஞ்சது, உங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன்ல. அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்க அவ்வளோ ஓப்பன் அப்பும் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் உங்களோட நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்காக பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.